Dear students, good morning to all. லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து ரோல் ஆஃப் சன்லைட் இன் போட்டோசிந்தசிஸ். அப்படின்னா போட்டோசிந்தசிஸில், அதாவது போட்டோசிந்தசிஸ்னால் என்னது, ஒளிச்சேர்க்கை. அந்த ஒளிச்சேர்க்கையில் சன்லைட்டோடைய ரோல் என்னன்னு பார்க்க போகிறோம். சன்லைட்டோட ரோல் என்னென்னு பார்க்க போகிறோம். பாருங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். இந்த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் அப்படி சொன்னால் ஒளிச்சேர்க்கை நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும், எல்லா விளைவுகளும் டேக்ஸ் பிளேஸ் இன்சைடு த குளோரோபிளாஸ்ட். அப்போ ஒளிச்சேர்க்கைக்கான எல்லா நிகழ்வுகளும் எதில் நடக்குது? குளோரோபிளாஸ்டில். அதாவது இன்சைடு த குளோரோபிளாஸ்ட்னால் குளோரோபிளாஸ்டுக்கு உள்ளே தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. குளோரோபிளாஸ்ட்னால் என்னது? பசுங்கணிகம். ஒரு இலை வந்து க்ரீனாக இருக்குது பாருங்கள். அது காரணம் அந்த குளோரோபிளாஸ்ட் சொல்லக்கூடிய பசுமையான நிறமிகள். அந்த நிறமிகளுக்கு உள்ளே தான், பசுமையான அந்த பசுங்கணிகங்களுக்கு உள்ளே தான் ஒளிச்சேர்க்கை நடக்குது. அப்போ அந்த ஒளிச்சேர்க்கை ப்ராசஸ் எல்லாமே இன்சைடு த குளோரோபிளாஸ்ட் நடக்குன்னு சொல்கிறாங்க. அதான் த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன்சைடு த குளோரோபிளாஸ்ட்குள்ளே நடக்கும்னு சொல்கிறாங்க. அது சொல்லுங்க. The structure of chloroplast is such that the light dependent the structure of chloroplast சொல்கிறாங்க இல்லையா? அப்போ குளோரோபிளாஸ்டுடைய வடிவம் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா that the light dependent அப்போ குளோரோபிளாஸ்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா லைட்டு, சூரிய ஒளியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ சூரிய ஒளியை டிபெண்ட் பண்ணி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் லைட் ரியாக்ஷன். இப்போ போட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடிய ரியாக்ஷன் வந்து சன்லைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ குளோரோபிளாஸ்ட் சொல்லக்கூடிய நிறமி சன்லைட்டை தான் எடுத்தால் தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறும். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் சச் தட் லைட் டிபெண்டன்ட். அப்போ குளோரோபிளாஸ்ட் வந்து எதை நம்பி இருக்குது? லைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால் அங்கே லைட் ரியாக்ஷன் நடக்குது. அண்டு லைட் இண்டிபெண்ட் அப்படி சொன்னால் டார்க் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ ஒரு குளோரோபிளாஸ்ட்டில் 2 ரியாக்ஷன் நடக்குது. எப்படின்னா டே டைமில் நடக்கக்கூடியதுக்கு பேர் லைட் ரியாக்ஷன். அதே குளோரோபிளாஸ்டில் நைட்டில் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் டார்க் ரியாக்ஷன். இந்த 2 ரியாக்ஷனும் நடக்குது. அப்போ லைட் ரியாக்ஷன் மூலமாகவும் உணவு ப்ரிப்பேர் பண்ணுது எது? குளோரோபிளாஸ்ட் பண்ணுது. டார்க் ரியாக்ஷன் மூலமாகவும் நைட்டில் உணவை ப்ரிப்பேர் பண்ணுறது எது? குளோரோபிளாஸ்ட் தான். அப்போ குளோரோபிளாஸ்ட் நடக்கக்கூடிய பசுங்கணிகத்தில் 2 ரியாக்ஷன் நடக்குது. ஒன்று லைட் ரியாக்ஷன், அது டே டைமில். இன்னொன்று டார்க் ரியாக்ஷன், அது நைட் டைமில். ஓகேங்களா? இந்த 2 ப்ராசஸ் மூலமாகவும் ஒரு பிளான்ட்ஸ் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள். இப்போ இந்த லைட் டிபெண்ட் ரியாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். லைட் டிபெண்ட் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டை டிபெண்ட் பண்ணி வளர்க்குற ரியாக்ஷன் வந்து இந்த ரியாக்ஷன் பேர் ஹில் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹில்னு சொன்னால் யார்? ஒரு சயின்டிஸ்ட். அவர் தான் கண்டுபிடிச்சார் எது? லைட் டிபெண்ட் ரியாக்ஷனை. லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் சொல்லலாம், அல்லது லைட் ரியாக்ஷன் சொல்லலாம். பாருங்களேன். திஸ் வாஸ் டிஸ்கவர்டு பை ராபின் கில் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். எதை? லைட் ரியாக்ஷனை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால் லைட் ரியாக்ஷன் ஆர் லைட், நல்லா கொஞ்சம் சொல்லுங்க, லைட் ரியாக்ஷன் ஆர் லைட் டிபெண்ட் ரியாக்ஷன். 2 பேர் இருக்குது. லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் சொல்லலாம், அல்லது லைட் ரியாக்ஷன் சொல்லலாம், அல்லது ஹில்ஸ் ரியாக்ஷன் இப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ரியாக்ஷனை கண்டுபிடிச்ச வேறு ராபின் கில் 1939. திஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி இன் தைலக்காய்டு மெம்பரைன்ஸ். தைலக்காய்டு மெம்பரைன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குளோரோபிளாஸ்ட் நீங்கள் டயக்ராம் பார்த்துருப்பீங்க. அதில் குளோரோபிளாஸ்டில் வந்து டிஸ்க் ஷேப்பில் நிறைய தைலக்காய்டு இருக்கும். அந்த தைலக்காய்டு வந்து 1 above 1, அதாவது 1க்கு மேலே 1 அடிக்க வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் கிரானம்னு பார்த்தோம். அந்த கிரானம் சொல்லக்கூடிய மெம்பரைனில் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்களேன் என்ன பண்ணுறாங்க. திஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எந்த ரியாக்ஷன்? இந்த லைட் ரியாக்ஷன் எங்கே நடக்குதுன்னா பாருங்களேன், தைலக்காய்டு மெம்பரைன் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் அப்சர்வ் த லைட் எனர்ஜி. போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்னா இது? போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்னா எதுன்னு கேட்டிங்கன்னா குளோரோபிளாஸ்ட் தான், பசுங்கணிகம். அது வந்து லைட் எனர்ஜி எடுக்குது. எதை அப்சர்வ் பண்ணுது? லைட் எனர்ஜி பண்ணுது. அண்டு கன்வெர்ட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி ஏடிபி அண்டு NADPH தான் மாற்றுது. அவன் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளோரோபிளாஸ்ட் பசுங்கணியை வந்து லைட் எனர்ஜியை எடுத்து எதை கன்வெர்ட் பண்ணுது? கெமிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது.
அப்போ லைட்டை ஒளியை எடுத்து அதை எதா மாற்றுனா ஏடிபி அண்டு என்ஏடிபிஸில் மாற்றுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாருங்க. இப்போ சப்போஸ் வந்து நம்ம வந்து வீட்டில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம். அந்த கல்லில் வந்து ஒரு முட்டை எடுத்துருக்கோம். வந்து அதுக்கு பேர் எக்கு. அந்த எக்கை உடைச்சி அந்த கல்லில் ஊற்றிட்டு அதை அப்படியே 2 தடவை திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் ஆம்லேட். அப்போ இப்போ எக்காக இருந்துச்சு, அது இப்போ எதாவது கன்வெர்ட் ஆகிருக்கு, ஆம்லேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதுவும் மாதிரி தான் ஒரு குளோரோபில் பிக்மெண்ட் வந்து லைட் எனர்ஜியை எடுத்து, அதாவது சன்லைட்டை அப்படியே அப்சர்வ் பண்ணி இப்போ எதா மாற்றிருக்கு, ஏடிபியாக மாற்றிருக்கு, என்ஏடிபிஸ் தான் மாற்றிருக்கு. அப்போ லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்ட்டு கெமிக்கல் எனர்ஜி, ஏடிபி அண்ட் என்ஏடிபிஸ் தான் மாற்றிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு மாதிரி கேட்கலாம். பாருங்க, திஸ் ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன் மூவ் அவுட் ஃப்ரம் த தைலக்காய்டு அண்ட் ஸ்டோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். இந்த ரியாக்ஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தைலக்காய்டு மெம்பரில் நடக்குது. அதே நேரத்தில் ஸ்ட்ரோமா பாருங்கள், ஃப்ரம் த தைலக்காய்டு டு த ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். ஸ்ட்ரோமானா என்னது? குளோரோபிளாஸ்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய லிக்யூடு, அங்கே தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து மோர் டு நோ வந்து இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏடிபி அப்படி படிச்சுங்க. ஏடிபினா என்ன, அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஏடிபினா என்னது? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஏடிபின்னா அடினோசின் டைபாஸ்பேட். இதில் வந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னா 3 பாஸ்பேட் இருக்குது. ஏடிபினா அடினோசின் டைபாஸ்பேட் 2 பாஸ்பேட் சொல்லுவாங்க. அடுத்து என்ஏடினா நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு. நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு அர்த்தம். அடுத்து என்ஏடிபி அப்படின்னு சொன்னால் நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு பாஸ்பேட். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது ஏடிபி கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் என்னன்னு கேட்டாங்கன்னா நீ சொல்லணும். இது 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த டூ யூ நோ பாருங்கள். அதில் பாருங்கள், A cell cannot get its energy directly from glucose. ஒரு செல் வந்து குளுக்கோஸ்லேருந்து எனர்ஜியை பெற முடியாது, டைரெக்டாக பெற முடியாது. இப்போ நீங்கள் குளுக்கோஸ் சாப்பிட்றீங்க, ஓகேங்களா? அப்போ குளுக்கோஸ் உள்ளே போயிருக்கு, உடம்புக்குள்ளே போயிருக்கு. ஆனால் அந்த குளுக்கோஸுடைய எனர்ஜியை உங்கள் செல் டைரெக்டாக பெற முடியாது. நம்ம எப்பயும் குளுக்கோஸ் சாப்பிடுவோமா இல்லையா வீட்லாம்? அப்போ குளுக்கோஸ் எடுத்து வாயில் போட்டு தண்ணியை ஊற்றுவோம், உள்ளே போயிடும். ஆனால் அந்த குளுக்கோஸோட எனர்ஜி வந்து டைரெக்டாக ஒரு செல்லுக்கு போகாது. ஆனால் a cell cannot get its energy directly from glucose. So in respiration the energy released from glucose is used to make ATP. அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு செல்லு மட்டும் குளுக்கோஸ் எனர்ஜி எடுக்க முடியாது. ஆனால் ரெஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஏடிபி உங்கள் செல்லுக்கு கிடைக்கும். அதான் சொல்கிறான், cannot get energy directly from glucose. So in respiration the energy released from the glucose. அப்போ ரெஸ்பிரேஷன் மூலமாக ரெஸ்பிரேஷன் மூலமாக என்ன வருது? ஆக்சிஜன் வருது. அந்த ஆக்சிஜன் வந்து இந்த குளுக்கோஸை உடைத்து அது இருக்கக்கூடிய எனர்ஜியான ஏடிபியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் பாருங்க, லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். முதல்ல வந்து நம்ம லைட் ரியாக்ஷன் பார்த்தோம். இது லைட் ரியாக்ஷன் சொன்னால் அதை வந்து ராபின் கீழ் கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தோம். அது எங்கே நடக்குன்னா தைலக்காய்டு மெம்பரேன் நடக்குது. அது என்னென்னா லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அதை கெமிக்கல் எனர்ஜியான ஏடிபி அண்டு என்ஏடிபிஸ் உருவாகணும்னு பார்த்தோமா இல்லையா? ஆமாம். இப்போ வந்து நம்ம டார்க் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். சரி, டார்க் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால் நைட்டில் நடக்கக்கூடியது. அதே குளோரோபிளாஸ்டில் நைட்டில் நடக்கும். பாருங்களேன், இந்த டார்க் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பயோசிந்தட்டிக் ஃபேஸ். அது என்ன சொல்லலாம்? பயோசிந்தட்டிக் சொல்லலாம். டார்க் ரியாக்ஷன் சொல்லலாம் ஆர் பயோசிந்தட்டிக் பாத்வே. இட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்ட்ரோமா. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமான்றது குளோரோபிளாஸ்ட்டு. ஸ்ட்ரோமானா என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்டுக்கு உள்ள லிக்விட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ரோமா. அந்த ஸ்ட்ரோமாவில் தான் எது புதைந்து கிடக்குன்னா தைலக்காய்டு புதைந்து கிடக்கு, அதாவது கிரானெல்லாம் புதைந்து கிடக்கு, அங்கே நடக்கக்கூடியது. பாருங்கள், டூரிங் திஸ் ரியாக்ஷன் CO2 இஸ் ரெடியூஸ்டு. இந்த ரியாக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா CO2 ரியாக்ஷன் CO2 இஸ் ரெடியூஸ்டு இன்ட்டு கார்போஹைட்ரேட். உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. டார்க் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ரியாக்ஷன் என்னன்னு கேட்பாங்க. CO2 இஸ் ரெடியூஸ்டு இன்ட்டு கார்போஹைட்ரேட்டாக மாறுவது. ஒரு CO2 கார்போஹைட்ரேட்டாக மாறுச்சுன்னா அதுக்கு பேர் டார்க் ரியாக்ஷன். நல்லா கவனிங்க, ஒரு CO2
அதாவது CO2 கார்பன் டை ஆக்சைடு, அது ரெடியூஸ் ஆகி கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது டார்க் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷன் என்ன? சன்லைட்டை எடுத்து அது கெமிக்கல், அதாவது சன்லைட்டை எடுத்து அந்த லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியை மாற்றுவது தான் லைட் ரியாக்ஷன். அப்போ சன்லைட்டை எடுத்து கெமிக்கல் எனர்ஜியை மாற்றினா அங்கே ATP NADH உருவாகும்ன்றது லைட் ரியாக்ஷன். இப்போ நம்ம பார்க்கறது டார்க் ரியாக்ஷன் பார்க்கலாம். இந்த டார்க் ரியாக்ஷனில் CO2 கார்போஹைட்ரேட்டாக மாற்றினோம்னா அதுக்கு பேர் தான் டார்க் ரியாக்ஷன். சரி, இப்போ CO2 எப்படி கார்போஹைட்ரேட் மாற்ற போகிறோம் அப்படின்னா, CO2 கார்போஹைட்ரேட் மாற்றுறதுக்கு நீ லைட் ரியாக்ஷன் மூலமாக உருவான ATP அண்டு NADH தான் பயன்படும். அப்போ லைட் ரியாக்ஷன் நடந்தால் தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். அப்படின்னு கேட்டால் லைட் ரியாக்ஷன் மூலமாக உருவான ATP அண்டு NADH சொல்லக்கூடிய அந்த 2 எனர்ஜியை வைத்துக்கொண்டு டார்க் ரியாக்ஷனில் CO2 கார்போஹைட்ரேட்டாக மாற்ற முடியும். அதுக்கு பேர் தான் டார்க் ரியாக்ஷன். இதை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா கால்வின் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டு. அதனால் திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கால்வின் சைக்கிள். இதை டார்க் ரியாக்ஷன் சொல்லலாம் அல்லது கால்வின் சைக்கிள்னு சொல்லலாம். கேட் அவுட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் லைட். இது என்னென்னா லைட்டு தேவையில்லை. இட் இஸ் கால்டு டார்க் ரியாக்ஷன். இது 2 மார்க் கேட்கலாம். அப்போ டார்க் ரியாக்ஷன் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்வின் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். அதனால் இதுக்கு பேர் கால்வின் சைக்கிள் சொல்லலாம். டார்க் ரியாக்ஷன் சொல்லலாம் அல்லது கால்வின் சைக்கிள்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இன் கால்வின் சைக்கிளில் இன்புட் ஆர் CO2 ஃப்ரம் அட்மாஸ்பியர். கால்வின் சைக்கிளில் என்ன சொல்கிறாங்க? இன்புட், அதாவது அட்மாஸ்பியர்னு CO2 எடுக்கிறோம். அதாவது கால்வின் சைக்கிள் த இன்புட் ஆர் CO2 ஃப்ரம் அட்மாஸ்பியர் and the ATP NADH to produce light reaction. அப்போ ATP NADH எதுலேருந்து உருவாக்கணும்? லைட் ரியாக்ஷன் உருவானமா இல்லையா? அதையும் எடுக்கிறோம். லைட் ரியாக்ஷன் மூலம் உருவான ATPயும் NADHயும் எடுத்துக்கிறோம். அட்மாஸ்பியரும் CO2 எடுத்துக்கிறோம். எடுத்து அந்த CO2 கார்போஹைட்ரேட்டாக மாற்றுறோம். அதுக்கு பேர் டார்க் ரியாக்ஷன். ஓகேங்களா? இந்த ஒரு டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராம் நீங்கள் போட்டு பார்க்கணும். இது ப்ரொசஸ் நடக்கக்கூடியது. இப்போ இதை பாருங்கவே, இதில் லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் இருக்குது. அப்போ லைட் டிஃபரெண்ட் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் லைட் ரியாக்ஷன், இதில் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது. அப்படியே O2 உள்ளே போகுது என்ன, அதே நேரத்தில் சன்லைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அங்கே நடக்கும்பொழுது O2 வெளியே வரும். அப்போ இங்கே தான் ஒளிச்சேர்க்கை நடக்குது. இங்கே தான் ஒளிச்சேர்க்கை நடக்குது. அப்போ லைட் டிஃபரன்ஸ் சொன்னால் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது, அது சன்லைட்டை எடுக்குது. அது சன்லைட்டை எடுத்து அங்கேருந்து அதை உணவு தயாரிக்கும் பொழுது, ஆனால் வாட்டர் வேணும். என்னென்ன வேணும் அப்படின்னா வாட்டர், சன்லைட், குளோரோஃபில் 3 வேணும் இல்லையா? CO2 4 இருந்து O2 வெளியேற்றுது. அப்போ வெளியேற்றும் பொழுது இப்போ லைட் ரியாக்ஷன் மூலம் உருவானது ATP உருவாச்சா? லைட் ரியாக்ஷன் மூலம் என்னது NADH உருவாச்சா? அப்போ அது ரெண்டையும் கால்வின் சைக்கிள் டார்க் ரியாக்ஷன் எடுத்துக்கிறது. அப்போ கால்வின் டார்க் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டு அது எதை உருவாக்குதுன்னா குளுக்கோஸை உருவாக்குது. அப்போ இப்போ CO2 எடுக்குது. அப்போ கால்வின் சைக்கிளில் CO2 அட்மாஸ்பியர்லேருந்து உள்ளே வருது. நல்லா கஷ்டங்க. இங்கே இந்த ஒரு ஏரம் நல்லா பாருங்கள். இங்கே CO2 இருக்குது அட்மாஸ்பியரில். அந்த CO2 நேராக இங்கே டார்க் ரியாக்ஷன் வருது. இங்கேருந்து ATP NADH உருவாகுது. இது இங்கே வருது. எல்லாம் சேர்ந்து குளுக்கோஸை உருவாக்குது. அப்போ அந்த CO2 எதாக மாறுதுன்னா CO2 இஸ் ரெடியூஸ்டு இன்ட்டு கார்போஹைட்ரேட்டாக மாறுது. இதுக்கு பேர் தான் டார்க் ரியாக்ஷன். ஓகேங்களா? இது பாருங்கள். இதுதான் இது ஹில் அண்டு கால்வின் சைக்கிளோடைய டயக்ராம் போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இவர் தான் அந்த சயின்டிஸ்ட் பாருங்கள். இவர் தான் மெல்வின் கால்வின். இவர் ஃபுல் பேர் கால்வின் சொன்னோமா இல்லையா? இவருடைய ஃபுல் நேம் மெல்வின் கால்வின். இவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு பயோகெமிஸ்ட், அதாவது பயோகெமிஸ்ட் படித்தவர். டிஸ்கவர்டு கெமிக்கல் பாத்வே ஃபார் த போட்டோசிந்தசிஸ். இவர் தான் எதை கொடுத்தாருன்னா கெமிக்கல் பாத்வேவை கண்டுபிடிச்சவர், அதாவது போட்டோசிந்தசிஸ் கண்டுபிடிச்சார். த சைக்கிள் இஸ் நேம்டு கால்வின் சைக்கிள். ஹி வாஸ் அவார்டட் வித் நோபல் ப்ரைஸ் இன் த இயர். எப்போன்னா 1961 இவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைச்சி. இது ஒரு நாள் கேட்கலாம். மெல்வின் கால்வினுக்கு நோபல் ப்ரைஸ் எந்த ஆண்டு கிடைச்சுன்னா 1961. எதுக்காகனா இந்த கால்வின் சைக்கிளை உருவாக்குறதுக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போட்டோசிந்தசிஸ்.
ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போட்டோசிந்தசிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒளிச்சேர்க்கை நடக்கும் பொழுது எதெல்லாம் தடுக்குது, அதாவது தடுக்கக்கூடிய காரணிகள். இப்போ ஒவ்வொரு பிளான்ஸும் வந்து காலையில் ஒரு சன் எப்போ வருதோ, சன் வந்து 6 மணிக்கெலாம் வருதுன்னா 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஒளிச்சேர்க்கை பண்ணும். அப்படி பண்ணும் பொழுது எதெல்லாம் வந்து அந்த ஒளிச்சேர்க்கையை தடுக்கக்கூடிய காரணிகள், அதான் ஃபேக்டர்ஸ். அதான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போட்டோசிந்தசிஸ் பாருங்கள். இதில் இன்டர்னல் ஃபேக்டர் இருக்குது. இன்டர்னல் ஃபேக்டர்னால் என்னென்னா, தாவரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ். தாவரங்களுக்கு உள்ளே இருந்து சில காரணிகள் வந்து ஒளிச்சிக்கிறாங்க. எதுனா பிக்மெண்ட்ஸ் வந்து குறைவாக இருக்கலாம், இல்லைன்னா இல்லாமல் இருக்கலாம், அதுக்கும் காரணி. அதுக்கடுத்து லீஃப் ஏஜ். சில தாவரங்களுக்கு வந்து வயசாகிடலாம், தாவரங்களுடைய இலை வந்து வயசாகிடலாம், அதனால் ஒளிச்சேர்க்கை கம்மியாக நடக்கும். இன்னொன்று வந்து அக்குமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். இன்னொன்று வந்து கார்பன் குறைவாக இருக்கலாம். இந்த 4 விஷயங்கள் தான் இன்டர்னல் ஃபேக்டருக்கு எக்ஸாம்பிள். அப்போ ஒவ்வொரு பிளான்ஸ்லேயும் இந்த 4 சரியாக இருந்தால் மட்டும்தான் ப்ராசஸ் நடக்கும். எது பிக்மெண்ட்ஸ் இருக்கணும், லீஃப்க்கு ஏஜ் ஆகக்கூடாது, அங்கே அக்குமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், அதே நேரத்தில் ஹார்மோனும் இருக்கணும். சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு பார்க்க போகிறோம். சரி, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், லைட். இப்போ சன்லைட் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுக்கு தேவையான அளவு சன்லைட் இருக்கணும். இப்போ சப்போஸ் சன் இருக்கும் பொழுது அந்த சன் வந்து இலைய பிளான்ஸ் மேலே பட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு மிஸ்ட்டு வருது, அது ஒரு மேகம் வந்து அந்த சன்லைட்டை மறைச்சிக்கிறது. அப்போ ஒளிச்சேர்க்கை நடக்குமா? நடக்காது, தடுக்கப்படும். ஓகேங்களா? அது பாதி. அப்போ சன்லைட் வந்து சரியான அளவு ஒளி வேணும். அதே நேரத்தில் அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும் சரியானது, ஏன்னா எல்லா பிளான்ஸும் கிடைக்கணும். அதே நேரத்தில் டெம்பரேச்சர் சரியாக இருக்கணும், வாட்டர் வேணும். அதேமாரி மினரல் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடியது, சாயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எதுவுமே குறையாமல் இருக்கணும், எல்லா எலமெண்ட்ஸும் சரியான அளவில் இருக்கணும். அப்போ சாயிலில் மினரல் இருக்கணும், சன்லைட்டும் கரெக்டான அளவு இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு தேவையான கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் இருக்கணும், டெம்பரேச்சரும் இருக்கணும், வாட்டர், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒளிச்சேர்க்கை நடக்கும். இதில் ஏதாவது ஒன்று குறைவுன்னா அதனால தான் ஒளிச்சேர்க்கை தடைப்படும். இது கூட என்ன செய்கிறாங்க, ஒரு பாதிப்புன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பாதிப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து இன்ஃபோஃபிட் சொல்லக்கூடியதில் பாருங்கள், இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபோட்டோசிந்தசிஸ் மெத்தட் ஃபார் த ப்ரொடியூசிங் ரினியூவபிள் எனர்ஜி பை த யூஸ் ஆஃப் சன்லைட். அதை ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையிலையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா அந்த மெத்தடுக்கு எது வேணால் ரினியூவபிள் எனர்ஜி சொல்லக்கூடிய பை யூஸ் ஆஃப் சன்லைட் வேணும். இந்த இந்தியன் சயின்டிஸ்ட் CNR ரகு who was conferred the பாரத் ரத்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2013 பாரத் ரத்னா இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் சிமிலர் டெக்னாலஜி. இவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்தாங்க. எப்போனா 2013 கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒர்க்கிங் ஆன் சிமிலர் டெக்னாலஜி ஆஃப் ஆர்டிஃபிஷியல். இவர் தான் என்னது செயற்கை முறை ஒளிச்சேர்க்கை கண்டுபிடிச்சவர். இவர் தான் டு ப்ரொடியூஸ் என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ரினியூவல் பண்ணக்கூடிய எனர்ஜி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜி சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் ஃபியூலை கண்டுபிடிச்சார். அப்போ இவர் ஹைட்ரஜன் ஃபியூலை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்காக தான் பார்த்ததெல்லாம் விருது கொடுத்தாங்க. ஓகேங்களா? CNR சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து மைட்டோகாண்ட்ரியா பார்க்க போகிறோம். மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லக்கூடியது வந்து செல்லுக்குள்ளே காணப்படக்கூடிய இன்னொரு ஆர்கன். பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியா ஆர் ஃபிலமெண்டஸ் ஆர் கிரானுலர் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கன்ஸ். மைட்டோகாண்ட்ரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்டஸாக இருக்கும். ஃபிலமெண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஃபிலமெண்டஸ்னால் உள்ளுக்குள்ளே வந்து லேயராக இருக்கும். அதே நேரத்தில் கிரானுலர் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கன்ஸ் ப்ரெசன்ட் இன் த செல்ஸ். இது வந்து செல்லுக்குள்ளே காணப்படக்கூடியது. மைட்டோகாண்ட்ரியா வேர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு பை கொல்லிகர் இன் 1857. இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து ஃபஸ்ட் யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா கொல்லிகர்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். எப்போ? 1857. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ் கிரானுலர் ஸ்ட்ரக்சர் இன் பாருங்கள் ஸ்ட்ரைட்டடு மசில்ஸ். ஸ்ட்ரைட்டடு மசில்ஸ்னால் அதாவது ஸ்ட்ரைட்டடு சொன்னாங்கன்னா விரைப்பான தசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஸ்டிஃப்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டிஃப்டுனா முறுக்கேறிய தசை, அதில் காணப்படக்கூடிய மசில்ஸில் இது காணப்படும். ஓகேங்களா? இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து சிங்குலர் மைட்டோகாண்ட்ரியன். மைட்டோகாண்ட்ரியானது சிங்குலர் மைட்டோகாண்ட்ரியன் are the organs within the eukaryotic cells that produce adenosine triphosphate. மைட்டோகாண்ட்ரியா எதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ATP உருவாக்கக்கூடியது மைட்டோகாண்ட்ரியா தான். அப்போ
மைட்டோகாண்ட்ரியா சொல்லக்கூடிய இந்த ஆர்கன் செல்லுக்குள்ளே காணப்படுது. அது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சுன்னா கொல்லிக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சா. இது எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டட் மசில்ஸ் தான் காணப்படுது. இந்த மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண. எதுக்கு பயன்படுது? ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சொல்கிறாங்க. விச் ஃப்ரம் த எனர்ஜி, அதனாலவே விச் ஃப்ரம் த எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல்ஸ். அப்போ கேட்பாங்க எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் எதுன்னு கேட்டால் அது மைட்டோகாண்ட்ரியா தான். மைட்டோகாண்ட்ரியா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், இந்த மைட்டோகாண்ட்ரியா இஸ் ரெஃபர் டு ஆஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் செல்ஸ். இன்னொரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். இப்போ எது பவர், அதாவது பவர் ஹவுஸ் ஆஃப் செல்லுன்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம மைட்டோகாண்ட்ரியா சொல்ல முடியும். கேட்போம், 1 மார்க் கேட்பாங்க பவர் ஹவுஸ் ஆஃப் செல் எதுன்னு கேட்டால் மைட்டோகாண்ட்ரியா. ஏன்னா இங்கே தான் அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் பார்த்திங்கன்னா ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன். பாருங்கள், இந்த மைட்டோகாண்ட்ரியா இஸ் வேரி இன் சைஸ் 0.5 UM to 2.0 UM. இது ஒரு 1 மார்க். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா கண்டைன்ஸ் 60 to 70% ப்ரோட்டீன் இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் காணப்படுற ப்ரோட்டீன் அளவு 60 to 70%. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி 25 to 30% லிப்பிட்ஸ் இருக்குது. 25 to 30% லிப்பிட்ஸ் இருக்குது. அண்டு பாருங்கள் 5 to 7% RNA இருக்குது. அண்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் DNA அண்டு மினரல்ஸ். அப்போ மைட்டோகாண்ட்ரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 to 70% ப்ரோட்டீன் இருக்குது, 25 to 30% லிப்பிட்ஸ் இருக்குது, 5 to 7% RNA இருக்குது, அண்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் DNA மினரல்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதை படிச்சுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.